கண்டிப்பா காவேரினால இந்த பிரச்சனையில இருந்து விஜயை காப்பாற்ற முடியாது. இன்னையோட இந்த விஜய் காவேரியும் பிரிச்சலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த பசுபதி ராயினியோட ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி கடைசி நேரத்துல போய் காவேரி வந்துட்டு அஜய் அவங்க அம்மாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான் அப்படிங்கிற உண்மையை உடைச்சு இந்த ராகினி பசுபதி முன்னாடியே விஜய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க தனியால காவேரி வந்து ஸ்டேஷன்ல என்ன பண்றதுனே தெரியாம விஜய் எப்படி காப்பாத்துறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இங்கேயும் அங்கேயும் காவேரி தனியால ஓடிட்டு இருக்கிறத பார்த்து பசுபதி ராகினி ரெண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரி வந்து தாத்தா வேற அட்வொகேட்ட கூப்பிட்டு வரேன்னாரு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இனிமே தாத்தாவை காணோம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எப்படி விஜய் காப்பாத்த போறோம் தெரியலையே. ஆல்ரெடி நம்மளே வேற வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் தெரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே பதட்டமா இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ள போற காவேரியை தடுக்கிற ராகினி வந்து நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப இங்கிட்ட அங்கிட்டு நடந்து சீன் போட்டுட்டு இருக்கிற? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்படியே நீ சும்மா நடந்துகிட்டே இருக்கதான் முடியும். வேணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். விஜய் எப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறப்ப உனக்கா நான் இருக்கிறேன் அப்படிங்கறத காமிச்சுக்கிறக்கா வேணுமா நீங்க வரலாம். மத்தபடி கண்டிப்பா உன்னால இந்த பிரச்சனையில இருந்து விஜய் காப்பாத்தவே முடியாது. ஏன்னா விஜய் சிக்க வச்சிருக்கிறது சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது. விஜய்க்கு பெரிய வில்லங்கமா தான் பார்த்து வச்சு விட்டுருக்கோம். கண்டிப்பா விஜய்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரவே முடியாது. இன்னையோட உன்னோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவே காவேரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ராகினி வந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் அசிங்கமா பேசுவோம். இதை சுத்தமா காவேரி பொறுத்துக்கவே முடியாம ராகினி பேசிட்டு இருக்கிறப்ப பலரும் கண்ணில் ஒண்ணு விட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராகினி பசுபதி ரொம்பவே சாக்காயிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகன் மேல கை வச்சிருப்ப, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப என் மகன் மேலே கை வைக்க பாக்குறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பசுபதி நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஸ்டேஷன் வெளியே சண்டை நடக்கிறது பார்த்ததுமே போலீஸ்காரங்களுமே வெளியே வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வெளியே எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களால அமைதியா இருக்க முடியாதா? இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுமே வந்து பசுபதியை சத்தம் போட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்டே பசுபதி வந்துட்டு நான்லாம் எதுவுமே பண்ணல சார், இந்த பிள்ளை தான் வந்து வெண்ணிலாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இப்ப என்னையும் அடிச்சிருச்சு, இதுதான் பிரச்சனை பண்ணுது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அமைதியா இருக்கிறீங்களா இல்ல எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க மிரட்டவும் போலீஸ்காரங்க இருக்கிற வரைக்கும் பயந்த மாதிரி நடிச்சிருந்த பசுபதி வந்துட்டு அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் இவர் பங்குக்கு இவருமே போய் காவிரி கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகன் மேல கை வச்சிருப்ப, கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சியா, முடிஞ்சா என் மேல கை வச்சு பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு பசுபதி போய் மறுபடியும் காவிரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் இருந்தா என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் காவிரியுமே வந்து ரொம்பவே தைரியமா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும், நீ வம்பளுத்தனா உனையும் தான் நான் கை வைப்பேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப காவிரி வந்து பசுபதியோட சட்டையவே பிடிச்சிடறாங்க. இப்ப ராகினி பசுபதி ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒத்தால தனியா இருக்கிற காவிரி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் காவிரி தனியாளா இருந்தாலுமே ராகினி பசுபதிக்கு இவங்க ஒத்தாலண்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மூணு பேர் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு தாத்தாமே அங்க வந்துடுறாரு. இப்பதானே உங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளாட்டி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே உங்க வீட்டுக்கார மேல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குமா, இந்த நேரத்துல இப்படி சண்டை போட்டு இருந்தா அது ஓமையிலே பிரச்சனையா மாறும், நீ தான் பிரச்சனையை பெருசுபடுத்திட்டு இருக்கறன்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து காவேரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட மறுபடியும் நடிக்கிற பசுபதி வந்து பண்ற எல்லா தப்பையுமே பண்ணிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையுமே கெடுத்துட்டு கடைசியில என்னமோ ரொம்பவே நல்ல பிள்ளை மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலையெல்லாம் பண்ணிட்டு எப்படி எல்லாம் நடிக்குது பாருங்க. அதை தட்டி கேட்டா எங்களையே அடிக்குது. இதெல்லாம் நீங்க யாருமே கேட்க மாட்டீங்களா? நான் இப்பயே வந்து இந்த காவேரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அந்த விஜயோட சேர்த்து காவேரியுமே உள்ள தூக்கி போடுங்க சார் அப்படி சொல்லி பசுபதி பேசிட்டு இருக்காரு. இப்படி பிரச்சனை பெருசாக பார்த்ததுமே தாத்தாவுமே வந்து அங்க வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்து காவேரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போறவங்களை தடுக்கிற தாத்தா வந்து அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை கோவத்துல ஏதாவது பண்ணிருச்சுன்னா அதுக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா? காவேரி பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நடக்கிற பிரச்சனையை பாருங்க, தேவையில்லாம நீங்க புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி தாத்தா பேசி பசுபதி ராகினி சமாதானப்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் காவேரிக்கு இவங்களெல்லாம் பார்த்தா பயங்கரமான கோவம் வருது. எனக்காக நீங்க ஏன் தாத்தா இவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கட்டும், நம்ம சைடு நியாயம் இருக்கிறப்ப நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே, எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவங்களே தைரியமா இருக்கிறப்ப எந்த தப்புமே பண்ணாம நம்ம ஏன் பயப்படணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கட்டும் விடுங்க தாத்தா அப்படி சொல்லி தைரியமா பேசிட்டு இருக்காங்க. நீ பேசாம இருக்க காவேரி, நீ எது பேசினாலும் அங்கிட்டு வந்து பேசு, தேவையில்லாம இங்க ரெண்டு பிரச்சனையை பெருசாக்காத அப்படி சொல்லி தாத்தா வந்து காவேரி வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்க நீங்க பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக தான், உன்னை வம்பளுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏதாவது சொல்லி உங்ககிட்ட டாபிக் கொடுத்தாதான் நீ ஏன் பேசி அவங்க கூட சண்டைக்கு வருவ, அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க உன்னை சிக்க வைக்க பாக்குறாங்க. இது கூட புரியாம அவங்க வலையில நீ ஏமா போய் சிக்கிற அப்படி சொல்லி தாத்தாவுமே சத்தம் போடுறாரு. இன்னொரு பக்கம் ராகினியுமே வந்துட்டு இந்த காவேரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்லப்பா, ஏன்பா உள்ள வர மாட்டேன்ட்டீங்க? தாத்தா சொன்னா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு போய் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல அப்படி சொல்லி ராகினியுமே சொல்லிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாமலாம் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தனா நீயும் நானும் தான் கண்டிப்பா சிக்குவோம். போலீஸோட என்கொயரியில எல்லா உண்மையுமே தெரிய வந்துரும். நம்மளால எதுக்கு போய் தேவையில்லாம வாலண்டியரா மாட்டணும், நமக்காக எல்லா வேலையுமே அன்பு பாத்துக்குவாரு, பேசாம நின்று நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அட்வொகேட் தாத்தாவும் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டருமே வந்து அன்பு மேல எனக்கு என்ன சந்தேகம் போகல, என்னதான் அன்பு வந்து எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு அன்பு மேல தான் டவுட்டா இருக்கு, விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே இல்ல, விஜய் இந்த கொலை பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைச்சா கொண்டு வாங்க, நான் என்கொயரி முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும், எஃப்ஐஆர்ல என்ன போடல, அதனால உங்களால இவ்வளவு சீக்கிரமா வந்து விஜய்க்கு ஆதரவான ப்ரூஃப் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க விஜய் காப்பாத்தி பே கூட்டு போயலாம் அப்படி சொல்லிடுறாங்க. எப்படி ப்ரூஃப் ரெடி பண்றதுன்னு தெரியாம தாத்தாவும் அட்வொகேட் வெளியே வராங்க. அப்பதான் காவேரியுமே வந்து என்னாச்சு தாத்தா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. தாத்தாவுமே நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாருமே ரெண்டு பேசி இருக்கிறத பார்த்ததுமே வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. உடனே வெண்ணிலாவோட மாமாவுமே போய் பசுபதி கிட்ட பேசுறாரு. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, எப்படியுமே வந்து இந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சிருவாங்க, வெண்ணிலாக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அந்த பிள்ளை வேற ரொம்ப பயப்படுது அப்படி
சொல்லி பசுபதி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நீங்க தயவு செய்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஜய் கல்யாணத்தை பத்தி மட்டும் எனக்குள்ள பேசிடாதீங்க. போலீஸ்காரங்க கிட்ட நம்ம விஜய் வந்து ஒரு கொலையாளியா சொல்லி வச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே வந்து நீங்க பிரச்சனைக்குள்ள மாற்ற மாதிரி ஆயிரும். கொலைகாரனுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்கன்னு சொல்லி அவங்க உங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தயவு செய்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியா போய் ஓரமா நில்லுங்க அப்படி சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுமே வந்து மாமா இப்படி சொன்னதால அடுத்து எதுவுமே பண்ண முடியாம என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா விஜய் விட்டுட்டு போற மாதிரி எல்லாம் இல்ல, நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படி சொல்லி ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதெல்லாம் உள்ள மட்டும் வந்து பேசிராத. அததான் பசுபதியுமே சொன்னாரு. இப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளுமே மாட்டிக்குவோம். அதனால கல்யாணத்தை மட்டும் பேசாத, அமைதியா நம்ம வெளியே நின்று நடக்கிறத மட்டும் பாப்போம் அப்படி சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இப்படி போலீஸ்காரங்க ப்ரூஃப் கேட்கறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம காவேரி உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் காவேரிக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அஜயோட அம்மா கிட்ட கேட்டோம்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணுமா அஜயோட அம்மா கிட்ட பேசி பாக்குறீங்களா, இந்த கொலைக்கு விஜய்க்கு எந்த சம்பந்தமே இல்லங்கிறக்கான ஆதாரம் அவங்க கிட்ட எதுவும் இருக்குமா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தா கிட்ட கேட்டு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாமே வந்து நான் வேணுமா ராதாக்கு போன் பண்ணி கேட்கிறேன் அப்படி சொல்லி போன் பண்ண போறாரு. போன் பண்ண விடாம தடுக்கிற காவேரி வந்து இது போன்ல பேச வேண்டிய வேலை எல்லாம் கிடையாது, நம்ம எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட நேர்லயே போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ப்ரூஃபை வாங்கிட்டு நம்ம இங்க வரணும். இன்னைக்குள்ள வந்து கண்டிப்பா அவரை நம்ம காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போய் ஆகணும் அப்படி சொல்லி காவேரி பிடிவாதமா இருக்காங்க. காவேரியோட பிடிவாதத்தை மீற முடியாதால தாத்தாமே வந்து காவேரியை கூப்பிட்டு ராதா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி காவேரியும் அவங்க அப்பாவும் வந்திருக்கிறத பார்த்ததுமே அஜய் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி காவேரி வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா கொடுங்க, கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும். உங்க அக்கா பையனுக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரம் மட்டும் தான் வந்து விஜயை காப்பாத்தும், இல்லனா எந்த தப்புமே பண்ணாம விஜய் ஜெயிலுக்குள்ள போகணும். எங்களுக்கா இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இப்போ உங்க அக்கா பையனோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லி காவேரியுமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அஜயோட அம்மாவுமே வந்து நீங்க என்னோட அக்கா பையனோட வாழ்க்கையை பாருங்க அப்படி சொல்லி சொல்றீங்க. ஆனா வீட்ல இருந்து கிளம்புறப்பே வந்து அக்கா பையனோட வாழ்க்கையை நினைச்சு உன் பையனோட வாழ்க்கையை விட்டுறான்னு சொல்லி அஜய் சொல்லிட்டு போறான். என்னால இப்ப என்ன பண்ண முடியும்னே புரியல. நான் வந்தேன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும். என்னதான் உண்மையை சொல்லி நான் விஜயை காப்பாத்தினாலுமே அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகும், என் பையனோட வாழ்க்கை என்ன ஆகும், நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்ல, என்னால வர முடியாது அப்படி சொல்லி அவங்களுமே பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்நேரத்துல காவேரி தனியால போராடிட்டு இருக்கு. காவேரிக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து நிக்கிறேன். உனக்கு உண்மையிலேயே உங்க அக்கா மேல பாசம் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த பிரச்சனையில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி தாத்தாவுமே வந்து கெஞ்சுறாரு. என்னதான் அஜய் வந்து இப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருந்தாலுமே காவேரி தாத்தாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அஜயோட அம்மாவுமே வந்து ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்ல எல்லாருமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எங்கிட்டாவது போய் ஆளுகளை ரெடி பண்ணி எப்படியா விஜய் காப்பாத்தான்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கோம், யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில பாரு நம்ம கிட்ட தான் வந்து கெஞ்ச போகுது அப்படி சொல்லி ராகினி வந்து ரொம்ப நம்பிக்கையோட நின்றுட்டு இருந்தாங்க. நீ சொல்றதா கரெக்ட் ராகினி, கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து விஜய் காப்பாத்தவே முடியாது. அதனால காவேரிக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு நம்ம மட்டும் தான். நம்ம கிட்ட வந்து பேசி விஜய் மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டுருங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லி வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும். அப்படி காவேரி வந்து நிக்கிறப்ப நம்ம ஒரே பதிலா சொல்லிட வேண்டியதான், நீ விஜய் மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா வந்து இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி சொல்லிடுவோம். காவேரிக்கு இதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு பசுபதி ராகினி ரெண்டு காவேரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கார் கதவை திறந்து இறங்குற அஜயோட அம்மாவை பார்த்ததுமே அப்ப கார் கதவை திறந்து அஜயோட அம்மா இறங்குறத பார்த்ததுமே பசுபதி ராகினி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை எதுக்கு இங்க வந்திருக்காங்க, அஜய் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு தானே வந்தான், அஜயோட பேச்சையுமே மீறி இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படி சொல்லிட்டு ராகினிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். இப்ப மட்டும் இவங்க உள்ள போய் அன்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து விஜய் தப்பிச்சிருவான். அதனால இவங்களை உள்ள போக விட்டுற கூடாது அப்படி சொல்லிட்டு அஜயோட அம்மாவை ஸ்டேஷனுக்குள்ள போக விடாம பசுபதி ராகினி நின்று வெளிய நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இப்ப போய் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் உள்ள போயிருவாரு, உங்களுக்கு உங்க வீட்டுக்கார மேல அக்கறையே இல்லையா அப்படி இப்படி சொல்லி பசுபதி பேசி பாக்குறாரு. அப்ப காவேரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உங்க உண்மையை சொல்லலனாலுமே அன்பு உள்ளதான் போவாரு. விஜய் அரெஸ்ட் ஆனாருன்னா கண்டிப்பா அன்பு அரெஸ்ட் ஆவார்ல, ஏன்னா விஜய் சொல்லி தான் கொலை பண்ணேன் அப்படி சொல்லி அன்பு சொல்லி இருக்கிறப்ப கொலை பண்ண அன்பு மட்டும் விட்டுருவாங்களா? எப்படினாலும் அவர் மேல தப்பு இருக்கிறனால அரெஸ்ட் பண்ண தானே போறாங்க, அதனால அவர் மேல தான் தப்பு இருக்குங்கிறதா தெரியட்டும், விஜயாவது தப்பிப்பார்ல அப்படி சொல்லி காவேரி வந்து பாயிண்ட் பிடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தாலுமே சரி அஜயோட அம்மாவை மட்டும் உள்ள போக விட்டுற கூடாது அப்படி சொல்லிட்டு பசுபதி ராய் நின்று எவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணி பாக்குறாங்க. இப்படி ஸ்டேஷன் வெளியே நடக்கிற சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரங்களுமே வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் அஜயோட அம்மாவே வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான், விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, சொத்துக்கு ஆசைப்பட்டோம் காவேரியை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட பசுபதி ராகினி சேர்ந்து போட்ட டிராமா தான் இதெல்லாம் அப்படிங்கறத அஜயோட அம்மா ஒண்ணு விடாம அப்படியே போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிடுறாங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்ததுமே வெண்ணிலா வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால காவேரி பிளாக்மெயில் பண்ண முடியாது, எப்படி நம்ம விஜய் கல்யாணம் பண்ண போறோம் தெரியல அப்படி சொல்லி வெண்ணிலா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பசுபதி ராகினி முன்னாடியே அஜயோட அம்மாவை கூப்பிட்டு வந்து விஜய் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காவேரி காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.